பொதுவாங்க ஒரு கட்சி மாநாடு நடத்துகிறாங்கன்னா அதனுடைய தலைவர் புதுசாக அவங்க கட்சி 2வது மாநாடு நடத்துகிறாங்க. அவருடைய பொதுச் செயலாளர் அவர் எல்லா இடங்களையும் போய் ஆதரவு கேட்பது இது ஒன்றும் வழக்கமான ஒன்று தான். இதில் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இன்னும் அவர் பனையூர்லேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவது தான் விமர்சனத்துக்குரியதாக இருக்குது. அவர் களத்துக்கு வரணும். எல்லாரும் களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டு இருக்காங்க. எங்கேயோ மாநாட்டிலையும் செயற்குழுவும் பேசுனதுனால கடைசி நேரத்தில் அந்த இமேஜை வச்சு ஜெயிச்சிடலான்றது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகவும் எல்லாருமே ஆகின்ற இந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில். ஒரு எம்ஜிஆர் தான். ஒரு எம்ஜிஆர் தவிர வேற யாரும் இது பண்ண முடியாது. புரட்சி தலைவர் அம்மா. ஏங்க அது ஏன் திரும்ப திரும்ப வரும்போது வரலாம்ல. எத்தனையோ காலங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவர் மக்களை சந்திக்கணும்ல, அவருடைய இதெல்லாம் சொல்லணும்ல எல்லா இடங்களுக்கும். கடைசி நேரத்தை எங்களுக்கு இன்னும் அது இல்லையே. எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே இப்போ பார்த்தா எங்கே போனாலும் எங்கள் பொதுச் செயலாளருக்கு மக்கள் வெள்ளமாக கூப்பிடுறாங்க. அவர் எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்காரு. இதுக்கு முன்னால் சந்திக்கலையா? எத்தனை தேர்தலில் சந்திச்சார். நாடாளுமன்ற தேர்தல் செஞ்சுருக்கார். இதுக்கு போயிருக்கார். உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது வளம் வந்தார். இப்படி கொண்டு தான் இருக்கார். வர வர இப்போ பார்த்தா இப்போ அன்னைக்கு என்னென்னா மக்களுடைய செல்வாக்கு கூடிருச்சு. அதனால் இப்போ தானாக கூடுற கூட்டம் தான் அதில் அதிகமாக இருக்குது பொதுச் செயலாளரை வரவேற்கிறதுல. அதனால் அவர் வரணும். வந்த பிறகு தான் எதையும் பேச முடியும். எனவே அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, அதை நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பலை. விஜயை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ருசி ஆனந்த் வர்றாருன்னா அவங்க மதுரை மாவட்டத்தில் மாநாடு நடத்துகிறாங்க. அதனால் அங்கே பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. பல மதத்தவர்கள் தலைவர்களை சந்திப்பாங்க. பல சமூகத்தவர்களை சந்திப்பாங்க. இது வழக்கமான ஒன்று தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.